ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரெசிபி. ஆல்ரெடி நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் கம்யூனிட்டியில். நிறைய பேர் சூப்பராக கெஸ் பண்ணிங்க. தோசை தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஞ்சம் சூடு ஆறிட்ட தோசை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை சில பேருக்கு இப்போ காலைல சுட்டிருக்க தோசை ஒன்று மிச்சமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்பலாம் நீங்கள் இந்த மாதிரி தோசையை கத்திரிக்கோலில் ஒரு மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். கையால் தயவுசெய்து பிச்சு போட்டுறாதீங்க, அது ரொம்பவே கேவலமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கத்திரிக்கோலில் இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நேற்று சூப்பராக நிறைய பேர் கெஸ் பண்ணி சொன்னீங்க தோசை அப்படின்னு. ஸோ ஹாப்பி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இட்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண இட்லி பொடி. உங்களுக்கு இட்லி பொடி ரெசிபி, பருப்பு பொடி ரெசிபிலாம் கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம தோசையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ரொம்ப எம்மியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக சாப்பிட்றப்போ ஒரு தோசை மாதிரியே இல்லை, வேறு ஏதோ ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. தோசை மாதிரியே இல்லை. உண்மையுமே பசங்களுக்கு இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக ரொம்ப பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒரே மாதிரி சாப்பிட்றதோட இப்படி ஏதாவது மாடுலேஷன் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நீங்கள் தோசையில் மாவுலலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கனால உப்பு போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்மியான உப்பே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையோ கருவேப்பிலை ஏதாவது ஒன்று லாஸ்ட்டாக நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரெசிபி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். As usual, if you like this recipe, please give a thumbs up and also subscribe our channel. Thank you.